கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா பிரஸ்தாப காட்டிலும் அவர் வார்த்தையை அவர் கனப்படுத்துகிறார், மயப்படுத்துகிறார். அதே நேரத்தில் ஒரு வார்த்தைகளுக்கு எப்பவுமே மகிமை, கனம், துதியும் அவர் ஒருவருக்கே என்றென்றும் புகழும் அவர் ஒருவருக்கே உண்டாகுது. ஏன்னா ஒரு வார்த்தை, ஏன்னா நம்ம தகப்பன் பெரியவர், ஒரு குமாரனை அனுப்பி நம்மைக்கு ரட்சிப்பு கொடுத்த தேவன் இல்லைங்களா? அவர் இல்லாமல் ஒன்றும் உண்டாகலை என்று நம்ம பார்க்க முடியும். குமாரன் வச்சுக்கின்னு தான் எல்லாமே படித்தார் என்னது பைபிளில் நம்ம பார்க்க முடியும். ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனுக்கு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தார் என்று போல அந்த வார்த்தை தான் மாம்சமாகி நமக்குள்ளே வந்து இன்று வரைக்கும் ஜீவிக்க செய்கிற நம் தேவன் இவ்வளோ நல்லவர் என்று நம்ம புரிந்து கொள்ள அநேக விதமான உதாரணங்களை நம்ம பைபிளிலிருந்து நம்ம பார்க்க முடியும். தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது வெள்ளிக்கிழமான ஒரு பகுதியை நம்ம எடுத்து வாசித்து நம்ம அது குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். அதே மாதிரி பார்க்கும்போது போன வாரத்தில் கூட என்ன அதிகாரம் எடுத்துக்கலாம் நம்ம போன வாரம் மத்தேயு 26 நல்ல ஞாபகம் எழுதி. அதே மாதிரி 20ஆம் அதிகாரத்தில் தான் போன வாரத்தில் பார்த்தோம். இந்த வாரத்தில் 2 பகுதியாக நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் பார்க்கும்போது 20ஆம் அதிகாரத்தில் யோவானில் நம்ம லூக்காவை நம்ம அப்படி பார்த்தோம். இப்போ பார்க்கும்போது மத்திய பகுதிக்கு நம்ம கடந்து போகலாம். அப்போ பார்க்கும்போது இங்கே ஒரு எஜமான் இருக்கிறார் இல்லைங்களா? ஒரு எஜமான், ஒரு வேலைக்காரங்க, எஜமான் கிட்ட ஒரு வேலைக்காரர் இருக்கிறாங்க. அந்த வேலைக்காரர் வந்து வேலை ஆளுகளை கூப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துக்கு வரும்போது காலையில் கிளம்பி வராங்க. எவ்வளோ நேரம்னா 6 மணிக்கே கிளம்பி வராங்க. இப்போ நம்மளுக்கு கூட பார்க்கும்போது உலகத்தின்படி பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலைக்கு கூலிக்காரன் பார்த்துட்டு நான் இருக்கிறான். அப்படி பார்க்கும்போது நம்ம காலையிலேருந்து நம்ம செஞ்சோமா அதுக்கு தகுந்தமான பலன் நிச்சயமாக நமக்கு கிடைக்குது. எந்த வேலை செய்தாலும் அதுக்கு நமக்கு பலன். அதுதான் ஆதியாகமத்தை நம்ம பார்க்கும்போது மனுஷனை உண்டாக்குந்து எதுக்காகன்னா அவன் வேலை செய்யறதுக்காகவே. ஆனால் வேலை என்ன வேலை செய்யணும்னா ரொம்ப வேலை சிந்தி வேலை செய்யணும்னு தான் நம்ம பார்த்தா எந்த வேலையும் செய்யலை. ஃபர்ஸ்ட்ல நீங்கள் நம்ம முதல் அதிகாரத்தை பார்க்கும்போது தேவன் பண்படுத்துவோம், அதை அது காத்துக்கொள்ளும். பண்படுத்துன்னா என்னங்க? அது பராமரிக்கிறதுனா ஒரு எஜமான் இருக்கிறாரு. எஜமான் கீழே இவர் என்ன பண்றாரு? பார்த்துக்கணும், அவ்வளோதான் அவர் வேலை. அது போய் நீ வெட்டி சாட்சி பண்றது வேலை எல்லாம் இல்லை. தேவன் எப்படி இருக்கிறார் அதே மாதிரி மனுஷனை கூட சுஷ்டி பண்ணா தாம் சாயலாவே. என்ன நம்ம 28ஆம் வசனத்துல 27 நம்ம பார்க்கும்போது தாம் சாயலா தேவன் சுஷ்டி பண்ணார். மனுஷனை சுஷ்டி பண்ணதே நமக்கென்று தேவன் வந்து அவர் அன்பு வெளிப்படுத்தணும். அந்த அன்பு எப்படி வெளிப்படுத்த முடியும்னா ஏதோ ஒன்று அவர் பண்ணாதான் நம்ம பண்ண முடியும். ஆதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனத்துக்கு இருந்தது, இருளா இருந்தது, இருட்டில் வெளிச்சமா போட்டு வந்தாருன்னு கூட நம்ம பார்க்க முடியும். அப்படி ஒரு எஜமான் இருக்கிறாங்க. இங்க ஒரு எஜமான், அந்த எஜமான் போய் எல்லாருக்கும் வேலை கொடுக்கணும்னா எத்தனை பேர் வேலைக்கிறாங்கன்னு பார்க்கும்போது முதல் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பா இருக்குதான். பரலோக ராஜ்யம் ஒரு எஜமானுக்கு ஒரு வீட்டில் எப்படி நம்ம வீட்டில் யார் எஜமான் தலைக்கு அப்படின்னு பார்க்கும்போது எல்லாம் நம்ம பார்க்கும்போது வீட்டில் பொறுப்பு ஆளுறவங்க தான் நம்ம எஜமான நினைக்கிறோம். அப்படி ஒரு எஜமானுக்கு ஒப்பு இல்லாம். அப்படி இது ஓமையான்னு பார்த்தோம்னா ஓமை தான் இல்லைங்களா? நந்த சம்பவம் இல்லை எங்கேயுமே ஆகட்டும். இயேசு கிறிஸ்து வந்து இது யாருக்கு சொல்லப்பட்டதுன்னா யூதங்களுக்கு சொல்லப்படணும். கண்கள் திறக்க முடியாததுனால அவங்களுக்கு ஒரு ஊமையா. ஆனால் பயிர் எல்லாமே பயிர் குறித்து அதிகமாக அவர் சொல்றதான காரியங்களை நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அதே நேரத்தில் யோவான் 15ஆம் அதிகாரத்தில் கூட பார்க்கும்போது என்ன பாங்க, யோவான் 15:1 முதல்ல வசனம். அங்க கூட ஒரு நானே ஒரு திராட்சை செடி இல்லாது. அப்புறம் பாருங்க, நான் மெய்யான திராட்சை செடி. பாருங்க, என் பிதா எப்படியாப்பட்டவரா? திராட்சை தோட்டக்காரு. அங்க ஒரு தோட்டக்காரு காமிப்பாரு, நான் மெய்யான திராட்சை செடி. யார் மெய்யான திராட்சைன்னு பார்த்தோம்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதுக்குள்ள நம்ம அப்புறம் கீழே இன்னொரு வாசம், அதே கீழே வாசம் 15 எண்ணில் கனி கொடுக்காத எந்த செடியே கொடி எதுவோ
அப்போ நம்ம அங்கே கொடின்றது நம்ம பார்க்க முடியும். கொடி என்றால் நம்மளே நம்ம தேவன் வந்து உறுதியாக நம்ம சொல்கிறார். கொடினா அவரு எஜமான் வந்து தோட்டக்காரு, தோட்டக்காருன்னா எஜமான் இல்லைங்களா? அதே நேரத்தில் அவருடைய திராட்சை செடினா இயேசு கிறிஸ்து, அதுக்குள்ள இருக்கிறதான கொடி. 3 ஒப்பிட்டு தான் அங்கே பேசுகிறேன். அதே மாதிரி இங்கே 3 விதமான காரியங்களை குறித்து நம்ம பார்க்க முடியும். ஒரு எஜமான் இருக்கிறாரு, அந்த எஜமான் போய் என்ன பண்ணுறாருன்னா வேலைக்கு ஆளுகள் எல்லாரும் கூப்பிடணும் சொல்கிறாரு. அப்போ பார்க்கும்போது 20ஆம் அதிகாரம் மத்தியக்கு வந்துடலாம். அப்போ பார்க்கும்போது ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க பணம் இருக்குது, அவர்கிட்ட பணம் இருந்தால் என்ன பண்ணணும், வேலைக்கு ஆளுகளை கூப்பிடணும். அதே நேரத்தில் கூப்பிடணும் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொருத்தருக்கு முதலே ஒப்பந்தம் பண்ணிக்கிறாரு. நம்ம கூட ஒரு ஆட்டோக்கோ இல்லை கட்டிக்கு வேற எங்கன்னா கூலிக்கு நம்ம போகும்போது இல்லைன்னா சம்பளத்துக்கு போகும்போது கூட எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கணக்கு போட்டு தான் நம்ம செய்கிறோம். இவ்வளோக்கு என்ன உனக்கு எனக்கு சம்மந்தம் இருக்குது, நான் செய்கிறேன் அப்படின்னுட்டு. நான் வரும்போது கூட இப்போது ஒரு சின்ன சம்பவம் ஆச்சு. அங்கேருந்து வரும்போது ஆட்டோவில் வரும்போது ஒரு எக்ஸாம்பிள் இது, அது எனக்கு தேவைப்படுறதுனால தான் நான் சொல்கிறேன். அப்போ பார்க்கும்போது அங்கேருந்து இங்கே வரணும்னா 50 ரூபா. இப்போது அவர் வந்து நான் 50 ரூபாய் இல்லை, நான் தலைமையிலே தூக்கிட்டு போயிடுறேன் அப்படின்றாரு. இப்போ நான் என்ன பேசுறேன், சரி 50 ரூபாய் இல்லை 30 ரூபா இல்லை 20 ரூபா தான் நான் கொடுப்பாங்க. இப்போ ஏன் இஷ்டம், அது ஏன் வண்டி, நான் ஒரு அதுக்கு முதலாளி இல்லைங்களா? அப்போ முதலாளி இருக்கும்போது ஏன் இஷ்டம்ன்றதுனால அவர் என்ன பண்ணுறாருன்னா ஏற்றுன்னு போயிடுறான் அப்படின்றாரு. எனக்கு என்ன தெரியும், அந்த வழியிலே தான் நான் வரேன். ஏன் அது வழியில் வந்தால் நஷ்டம் ஒன்றும் இல்லை, எனக்கு சும்மா வந்தாலும் வண்டி வந்துடும். அதே நேரத்தில் ஏற்றுன்னு வந்தாலும் 20 ரூபாய் எனக்கு கிடைக்கும் இல்லைங்களா? அப்படி கணக்கு பார்க்கும்போது என்ன பண்ண ஆச்சுன்னா திரும்ப அவர் ஏற்றுன்னு வரும்போது இங்கே வந்து இறக்கும்போது அவர் இஷ்டப்பட்டு என்ன பண்ணாருன்னா 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தாரு. இப்போ பாருங்க, ஒரு மனுஷனை வந்து அங்கே வேலைக்காரங்க இருக்க ஒரு எஜமான் இருக்கிறாரு வீட்டுக்கு, ஒரு பரலோகத்துக்கு ஒப்பிட்டு பேசுறதான காரியம். அப்போ அந்த எஜமான என்ன பண்றாருன்னா ஒரு கூலி அப்படின்னா தெலுங்குல ரொம்ப அருமையா சொல்றாங்க, ஒரு பணம் அதுல பாருங்க 10 ரூபாய்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. வாசிங்க 2வது வாசிங்க சிஸ்டர், 2வது வாசம் 20 மத்திய 20 2வது வாசம் தெலுங்குல வாசம். దినములకు ఒక దేనారు చొప్పున పనివారితో ఒడంబడిక பாருங்க, ஒரு திராட்சை செடி ஒரு தோட்டம் இருக்கு, அதுக்கு உடம்படிக்க ஒரு பணம் இல்லைங்களா? அப்ப பார்க்கும்போது இங்க இன்னும் கீழே விவரமா சொல்லப்படுகிறது. அது வந்து என்ன சொல்றாருன்னா அந்த ஒரு பணம்னு வந்து தமிழ்ல இங்க வந்து தாதாப்பு தேனர்மோன்னு இருக்கணும் இல்லைங்க, கரெக்டுங்களா? அப்போ ஒரு பணம், அந்த ஒரு பணத்துக்கு ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. என்னன்னா நான் இவ்வளவுதான் நான் கொடுப்பேன், நீ எவ்வளவு நேரம் வேலை செய்யணும், சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்யணும். இப்போ வந்து 6 மணி to 6 மணி எல்லாருக்கும் ஒரு சம்பளம்னா அது கரெக்டு தான் இல்லைங்களா? நம்ம கூட ஒரு வேலைக்கு போகும்போது 6 மணி to 6 மணிக்கு செஞ்சோம்னா இவ்வளோ பணம் வந்து முதல்ல பேசிக்கணும். 1000 ரூபாய் கொடுப்பாங்க, அதில் மேஸ்திரியாக இருந்தால் அதில் ஒரு கமிஷன் எடுத்துக்கணும், இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே எஜமான ஒன்று சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாருன்னா 6 மணிக்கு ஒருத்தர் வராங்க. 2வது காரியத்தை படிக்கலாம். 3ஆம் வசனத்தை வாசிங்க. 3ஆம் மணி வேளையில அவன் புறப்பட்டு போய் கடத்தெருவிலே பாருங்க, முதல்ல என்ன பண்றாருன்னா எவ்வளவு நேரத்துக்கு தொடங்குறாங்க, 9 மணிக்கு, 2வது 3ஆம் மணி நேரம், அப்புறம் வாசிமா நீங்களும் போங்க. இப்போ திராட்சை தோட்டத்துக்கு மறுபடியும் ஆளுங்க நின்றுனே இருக்கிறாங்க. அப்போ இறக்கமுள்ள பிதாவாக தேவன் என்ன பண்றாருன்னா ஒவ்வொருத்தர் மேல இறக்கமாக்குறாரு. அதனாலதான் வெயில் வருது இல்லைங்களா? எல்லாரும் மேலும் அவர் என்ன பண்றாருங்க, அவர் நீதியின் சூரியன் என்ன பண்றாரு, பதிக்க பண்றாரு. அவர் நல்லவர் என்று கெட்டவர் என்று யாரும் பார்க்கல. அவர் ஒருவேளை கெட்டங்களை மட்டும் தனியா பிரிச்சா யாருமே நீக்க மாட்டோம், நம்ம கூட நீக்க மாட்டோம் இல்லைங்களா? உன் பரம பிதா எவ்வளவு நல்லவராக இருக்கிறாரு, நீ ஏன்பா மன்னிக்காதுக்கிற அப்படின்னு கூட கேட்கறது. அவரே அவரு ரொம்ப அன்புள்ளவராக இருக்கிறாரு. என்னன்னா தண்ணி கொடுக்குது, காலில் தினத்துல கூட போன வாரத்தில் கூட நான் பார்த்து சொன்னேன். அதே மாதிரி இன்னைக்கு தினத்துல கூட ஒரு பேக்கெட் தண்ணி வாங்கணுமா 2 ரூபாய். அதே நேரத்தில் நம்ம ஒரு ஹோல்சேல் காலில் போனோம்னா ஒரே பேக்கெட் எவ்வளோ தண்ணிங்களா 50 காசு தான். ஒரு பேகு 100 வாட்டர் பேக்கெட் இருக்கும், என்ன போய் வாங்கணுமா 50 ரூபாய் தான். அது
இன்னும் கிட்ட போய் நீ வாங்கணும்னா இன்னும் கம்மி இருக்குது. அப்போ அவங்க எத்தனை வரத்துக்கு போறதுக்கு தானே கூலி கணக்கு போட்டு என்ன பண்றாங்கன்னா ஒரு பேக் மேல 10 ரூபாய் 15 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு என்ன பண்றாங்க விற்கிறாங்க. அதே மாதிரி கேஸ் கூட பார்த்தோம்னா கேஸோட ரேட் எவ்வளோன்னு பார்க்கும்போது ஒரு ரேட்டு தான். ஆனால் அவன் எத்தனை வந்து இங்கே போனதுக்கு அதுக்குன்னு ஒரு ஃபிக்ஸட் ரேட் பண்ணிக்கிறான் 40 ரூபாய் ஒரு மினிமம் சார்ஜ் மாதிரி. அப்போ ஆட்டோ கூட இப்போ நம்ம பார்க்கும்போது ஒரு 50 ரூபாய் மினிமம் சார்ஜ். எங்கன்னா ஏறி எங்கன்னா இறங்கி 20 ரூபாய். வேலூரில் ஆகட்டும், இங்கே ஆகட்டும், எங்குமே ஆகட்டும் இப்போ ஒரு ஃபிக்ஸட் பண்ணிக்கிறாங்கன்னா 15 ரூபான்றது இல்லை. எல்லாம் ஒரு சிலர் வந்து அந்த 5 ரூபாய் கூட என்ன பண்ணுறாங்க கேட்குறீங்களா இருக்கிறாங்க. இங்கே கூட ஒரு எஜமான் என்ன பண்ணுறாங்க ஒரு பணத்துக்கு உங்களை என்ன பண்ண நான் கொடுக்குறேன் 9 மணிக்கு நீங்கள் போகிறீங்களா அவரை கேள்வாசிங்க. மறுபடியும் பாருங்க 6ஆம் 9ஆம் மணி நேரத்தில் அவன் போய் அப்படியே போய் சேரான். அப்புறம் பாருங்க 6 மணிலிருந்து அப்புறம் இன்னொரு அப்பவும் கூட இருக்கிறாங்க ஆளுங்க. எவ்வளோ பேர் நீங்க சவுக்குல போனீங்கன்னா இங்க நம்ம மார்க்கெட் சவுக்கு இருக்குதுங்க. அங்க காலையில இருந்து ஒரு 11 12 வரைக்கும் கூட ஜனங்க என்ன பண்றாங்கன்னா வெயிட் பண்ணியே இருப்பாங்க. அதுக்கு தான் நான் சொல்றேன். அதே மாதிரி இங்க ஒரு சம்பவம் நடக்குது. இது ஒரு ஊமை அங்க வந்தது நிஜமான ஒரு சம்பவத்தை நம்ம நீங்க எப்பனா போய் கூட பாருங்க. எந்த வேலை ஆளுக்காரனாலும் அங்க கிடைப்பாங்க. அது மாதிரி இங்க ஒரு வேலைக்காரங்க என்ன பண்றாங்கன்னா வெயிட் பண்ணியே இருக்கிறாங்க. எங்களுக்கு வேலை கொடுக்கலையே அப்படின்னு 11 மணிக்கு இப்ப போறாங்க இல்லைங்களா. 11 மணிக்கு போனா அந்த 11 மணிக்கு கூட காத்துனே இருக்கிறாங்க. என்னன்னா வேலை எங்களை யாரும் போலையே அப்படின்னு. ஒரு சிலர் பார்த்தோம்னா அது அங்க பூரிக்கை எடுக்கிறாங்க. அதுதான் ரொம்ப மெயின் இல்லைங்களா. எந்த வேலைக்காரங்க எப்படி இருப்பாங்க, நல்ல வேலைக்காரங்க எல்லாம் இருப்பாங்க, சோம்பேறி வேலைக்காரங்க கூட இருப்பாங்க. 2 குரூப் இருக்குது அதே நேரத்தில் பார்க்கும்போது. அப்போ அந்த சோம்பேறி வேலைக்காரன் யாருங்கிறது அந்த மேஸ்திரிக்கு தெரியும். அதே நேரத்தில் வேற வேலைக்காரங்க யாரு இருந்ததுன்னு தெரியும். அதே மாதிரி இங்க எஜமான் என்ன பண்றாருன்னா அந்த வேலைக்காரங்க மறுபடியும் வர்றாரு. வந்து பார்க்கும்போது இன்னும் ஆட்கள் என்ன பண்ணிருக்காங்க வேலைக்காக காத்துக்கிறாங்க. அப்ப அவர் இவ்வளவு நல்ல எஜமானனா இருந்தா அந்த வேலை 11 மணிக்கு கூட வேலைக்கு யாருன்னா பாத்தீங்கன்னா எப்படியா பட்டம் வருவான்ப்பா. என்னது எப்படியாப்பட்ட வேலைக்கு அர்ஜென்ட் இல்லைங்களா. அப்போ வந்து என்ன பண்ண திராட்சை தோட்டத்துக்கு மறுபடியும் இன்னும் ஆள் வேணும்னா அவரு நியாயமா பண்றாரா இல்ல அக்கிரமா பண்றாருன்னு திரும்ப நம்ம பார்க்க முடியும். அப்ப பாருங்க இன்னொரு வாட்டி வாசிக்கலாம். இல்ல அதுக்கு அவர்கள் ஒருவரும் பாருங்க இவர் சொல்றாங்க எங்களுக்கு யாருமே வேலை கொடுக்கலப்பா, அதனால என்ன பண்றோம் மறுபடியும் கூட நாங்க காத்துன்னு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப காத்து நிக்கிறவர் என்ன சொல்றாருன்னா இவர் போனார் இல்லைங்களா. அவர் என்ன சொல்றாரு என் தோட்டத்துக்கு நீங்க போங்க அப்படின்னு சொல்றாரு. கீழே வாசிங்க. அவர்களே அவர் நோக்கி நீங்களும் போங்க, நீங்க கூட என்ன பண்ணுங்க மறுபடியும் நீங்க என்னத்துக்கு நீங்க காத்து நிக்கிறீங்க வாங்க, உங்களுக்கு வேண்டிய கூலி என்ன பண்ணுவேன் நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒப்பந்தம் பண்ணல. ஏன்னா நம்ம முதல் ஆளு கிட்டதான் என்ன பண்றாங்க ஒரு கூலின்னு பேசுறாரு. அப்புறம் 9 மணிக்கு 3 மணிக்கு 11 மணிக்கு வரங்களே கூட என்ன பண்ணலீங்க அவர் யாருக்கிட்டையும் கூலியோ பேசுறதே இல்லை. ஏன்னா டைம் முடிஞ்சுதான் வராங்க. அவங்க கம்மியா கொடுக்கறதுக்கும் யாருக்கு அதிகாரம் இருக்குது, அந்த எஜமானுக்கு அதிகாரம் இருக்குது. அதே நேரத்தில் ஜாஸ்தியா அதே சமமா கொடுக்கறதுக்கும் அவர்கிட்ட அதிகாரம் இருக்குது. ஏன்னா அவருக்கு அந்த பணம். அதனால வந்து அவர் என்ன பண்றது எதுவுமே பேசுறது இல்லை. முதல் வந்தன் கிட்ட மட்டும் என்ன பண்றாருங்கோ பேசுறாருங்கோ அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் பாருங்க படிக்கலாம். நீங்களும் போங்க, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு மறுபடியும் போங்கன்னு சொல்றாரு. பாருங்க இங்க என்ன சொல்றாருன்னா இங்க ஒரு வேலை என்ன பண்ணுவாங்க இவ்வளவு நேரம் வேலைக்கு நம்ம போய் நிக்கிறோமே இவரு என்ன கொடுப்பாரோ ஒரு மனசுக்குள்ள ஒரு என்ன ஆகுங்க. நம்ம கூட ஒரு வேலைக்கு போறோம் இவ்வளவு நேரத்துக்கு வந்துட்டோம் நம்ம எல்லாம் எங்க வந்துக்கிறோம். அப்புறம் அவங்க பார்த்தோம்னா இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறாங்க இல்லைங்களா தேவனுடைய பணிக்கு. அதே நேரத்துல இப்போ வந்திருக்கிற நாம் கூட அவர் வேலையில நம்ம ஜாயின் ஆயிட்டு இருக்கிறோம். தெரிஞ்சுங்களா அவர் ஆசீர்வாதம் இவ்வளவு ஆசீர்வாதம். ஆபிரகாம் அவர் விசுவசித்தினால அவருக்கு நீதியா எண்ணப்பட்டது. அதே மாதிரி நம்ம விசுவசித்தான் இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணிக்கிறோமா ஒண்ணுமே பண்ணல. ஆனாலும் கூட அவருடைய விசுவாசத்தின் பாதையில நம்ம கூட கடந்து வர்றதுக்கு தேவன் நம்ம கூட அனுமதி கொடுத்துருக்கு. அவர் எஜமானன் ஆகிறாரு. அப்போ அதுதான் முந்தினவரும் பிந்தினவரும் முந்தினவரும். அதே நேரத்துல இன்னொரு வார்த்தைகளை சொல்றாங்க தெரிந்து கொள்வது ஒரு சிலர். அதுல விசேஷமா என்ன பார்த்தீங்க அழிக்கப்பட்டுங்க அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டுங்க ஒரு சிலர் என்று கீழே அந்த அதிகாரத்திலே நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம எல்லாம் கூட இங்கே தெரிந்து கொள்ளப்பட்டுங்களை அழிக்கிறாரா இல்ல தெரியாதவங்களை அழிக்கிறாருன்னு பார்த்தா எல்லாருமே வாங்கப்பா நீங்க வாங்க வேலைக்கு வாங்க அப்படின்னு அழிக்கிறாங்க. அதுல நீங்க நான் கூட இப்போ என்ன பண்ணிருக்கிறோம்னா நாம் ஆண்டவருக்கு ஏத்துக்கிறோம் 2000 வருஷத்துக்கு முன்ன
நமக்காக அவர் பண்ண ஒரே ஒரு தியாகம் என்ன தியாகம்? அந்த சிலுவையில் என்ன பண்ணாருன்னா அவர் ரத்தத்தை, முழு ரத்தத்தை நமக்காக கொடுத்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்காரு? சொந்தமாக்கிட்டு இருக்கிறார். சொந்தமாக்குறது மட்டும் இல்ல, அவர் வெளியேறு பெற்றதான அந்த ரத்தத்தினால அவர் சொத்து மாத்தி இருக்கிறார் நம்மளை. அதுதான் ரொம்ப முக்கியமானது. அந்த சொத்துக்கு அதிபதி. அதுதான் பரலோக ராஜ்யம். ஒரு ஒப்பிட்டு பேசுற ஒரு எஜமானுக்கு ஒப்பிடுறாரு. அப்ப அந்த ஒப்பிடுறதான அந்த ஒப்பு தானம் நீ நானும் கூட ஒரு பணத்துக்காக வந்திருக்கிறோமா, இல்ல 2 பணத்துக்காக வந்திருக்கிறோமா, இல்ல 9 மணிக்கு வந்திருக்கிறோமா, இல்ல 11 மணிக்கு வந்திருக்கிறோமா, இல்ல 3 மணிக்கு வந்திருக்கிறோமா, இல்ல கட்டிக்கு இவ்வளவு இன்னும் கீழே இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம் பாருங்க. அதுல எந்த நேரத்துக்கு பாருங்க, இன்னும் தானே சாயங்காலம் வரைக்கும் கூட பார்க்க போது என்ன பண்ணிருக்காங்க? ஆளு நின்று இருக்கிறாங்க. இன்னும் சாயந்தரத்துக்கு எவ்வளவு மணி நேரம் இருக்குது? 5 மணி நேரத்துக்கு வராங்க பாருங்க. வாசிங்க. திராட்சை தோட்டத்துக்கு பாருங்க, காரிக்காரனை நோக்கி, காரிக்காரனா வேலைக்காரன், எஜமான் ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த எஜமான் போய் காரிக்காரனை நோக்கி போய் வேலை ஆட்களை அழைத்து முந்தி வந்த தொடங்கி முந்தி வந்தவர் வரைக்கும் அவருக்கு கூலி கொடுன்றாங்க. இப்போதான் ஆரம்பிக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பயம் ஆரம்பிக்குது. என்ன பையன்னா 6 மணிக்கு வந்தவங்களுக்கு ஒரே கூலியா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே கூலி தான் கொடுக்குறாரு அவரு. அப்புறம் 5 மணிக்கு வாங்க 11 மணிக்கு இல்லைங்களா, அப்படி கீழே மேலே நம்ம அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். என்னன்னா 9 மணிக்கு 9 மணி ஆகுதுமே 3 மணிக்கு 3 மணிக்கு ஆகுதுமே 5 மணிக்கு ஒருத்தர் வராங்க. அது 5ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கலாம் பாருங்க. இப்போ எவ்வளோ நேரத்துக்கு பாருங்க, மறுபடியும் 6 மணி தான வேலையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். பாருங்க, తిరిగి దాదాపు 5 గంటల వరకు பாருங்க, மறுபடியும் கொஞ்சம் பேர் இட்டுன்னு வராங்க. எவ்வளவு நேரம்? 1 மணி நேரம் தான் இது வேலை முடியுது. அந்த வேலை முடிகிற நேரத்துல என்ன பண்றாருன்னா கொஞ்சம் பேர் மறுபடியும் காத்து நிக்கிறாங்களே அப்படின்னுட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த திராட்சை தோட்டத்துக்கு வேலை ஆட்களை என்ன பண்றாங்க? சேர்க்கிறாங்க. அப்போ சேர்க்கும் போது என்ன பண்றாருன்னா எல்லாருக்கும் இப்போ 6 மணி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றோம்? எல்லாரும் பார்த்துன்னு இருப்பாங்க, வேலை செய்யறாங்க எல்லாரும். காலையிலேருந்து சாயந்தரம் வச்சுருக்கோம். எப்படா 6 மணி ஆகும், அப்போ எப்போதான் நம்ம அந்த கூலியை வாங்கிப்போம். அதனால தான் பையற்பாடு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு கூலி ஆளு கூட அந்த கூலியை கூட ஒரு மனுஷனை வீட்டில் வச்சுக்கூடாது. அந்த கூலி என்ன பண்ணணும்னா அப்பயே அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணி, இல்லைன்னா அந்த கூலி பணம் வந்து தேவ நேரத்தில் முறையிடுமா. தெரியுங்களா உங்களுக்கு வசனம்? அப்படி சொல்லும் போது எதுக்காக அதை சொல்றாருன்னா அவன் மனசுல எத்தனை கஷ்டம் இருக்குமோ, எத்தனை பாதையில வந்திருப்பான் அவன் வேலைக்கு இல்லைங்களா. அப்போ வேலைக்கு வந்தவனுக்கு கூலியை கொடுத்தே ஆகணும். அதனால்தான் எல்லாருமே ஆகட்டும், இந்த நான் வேலை செய்யும் போது கூட பார்க்கும்போது காலையிலேருந்து போகும்போது 100 ரூபாய் கம்மி கொடுப்பாங்க ஒரு சில நேரத்தில். ஏன்னா நாளைக்கு வேலைக்கு வரல, நான் என்ன பண்ணோம், இவனை பிடிச்சி வச்சுக்கினா நாளைக்கு வருவாங்க. அப்படி எல்லாம் ஒரு சிலர் கொடுத்தாலும் மறுபடியும் நாளைக்கு வர மாட்டேன். அப்படி இவர் என்ன பண்றாருன்னா எல்லாரும் முதல் தொடங்கிலிருந்து என்ன பண்றாரு, 6 மணிக்கு தொடங்கி 5 மணி வரைக்கும் வந்தவங்களுக்கு இந்த ஒவ்வொருத்தருக்கும் முதல்ல யாருக்கு வந்தாங்களோ அவங்க தான் கொடுக்கணும். நீங்க முதல் வந்தாங்க, 2வது வந்தாங்க, 3வது வந்தாங்கன்னு பார்க்கும்போது எங்களுக்கு எல்லாருக்கும் தொடங்கி என்ன பண்றாருன்னா அவரு ஒரு பணத்தை பேசினாரு, எல்லாருக்கும் கொடுத்துனே வராரு. அப்போ பாருங்க, கீழே வாசிக்கலாம் 7ஆம் வசனத்தை தெலுங்குல வாசிங்க சிஸ்டர். పారుగో దినమంతు ఎందుకు మీరు ఊరికే ఉంటుందిరి వారిని అడగగా వారు பாருங்க, அவங்களும் எங்களை எதுக்காக வேலைக்கு கூலிக்கு என்ன பண்ணல வச்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்துடு మీరును வெள்ளுமணி பாருங்க நீங்களும் போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். దాదాపు 5 గంటలకు కూడా కూలి కుదిరిన వాడు వచ్చి ఒక్క దేనారము చొప్పున తీసుకొని మొదటి వారి వచ్చి తమ ఎక్కువ దొరుకునని దేనరములను చొప్పున దొరికిను. அப்ப பாருங்க, தமிழ் வாசிக்கணும். 9-10 வாசிக்கணும். தமிழ்ல டைம் பாருங்க, டைம் வச்சுட்டு 5 மணி ஆறுக்கு இருக்கும். இதுல வந்து
கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா டிரான்ஸ்லேஷன்ல நம்ம கொஞ்சம் கரெக்ட் ஆகாது. இதுக்கும் அதுக்கு என்ன பார்த்தோம்னா பாருங்க 5 மணி தான் கரெக்ட். அப்போ 5 மணிக்கு என்ன 5 மணி ஆகினுக்குது. அப்போ 1 மணி நேரம் தான் இது 6 மணிக்கு. அப்போ என்ன பண்றாரு? அப்படியே கட் பண்ணுறேன். அதே கட் பண்ணுறேன். அப்போ பார்க்கும்போது நம்ம என்ன சொல்றாரு, நாங்கள் 5ஆம் மணிக்கு என்ன பண்ணுறேன்னா ఒక ధ్యానం చొప్పున వాళ్ళు దాదాపు 5 గంటలకు కూలి కుదిరినప్పుడు వచ్చినప్పుడు ఒకడు ధ్యానరమను చొప్పున తీసుకొని వచ్చి మొదటి వారి వచ్చి తమకు ఎక్కువ దొరికినని వారిని ఒక ధ్యానరం చొప్పున దొరికినాங்க. அப்போ ஒருத்தருக்கு என்ன காலையில வந்தவங்களுக்கும் ஒரே கூலி கொடுக்குறாரு. சாயந்தரம் 5 மணிக்கு வரும்போது கூட 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்போ பார்க்கும்போது எல்லாரும் சமமா பார்க்கும்போது 3 மணி நேரம் பிச்சை எடுக்கும்போது கரெக்டாக தான் இருக்குது. நம்ம பார்க்கும்போது தெலுங்குக்கும் தமிழுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருந்தாலும் கடைசியாக வந்து 1 மணி நேரம் தான் வேலை செஞ்சாங்க. அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. அந்த 1 மணி நேரம் செஞ்சிகளுக்கும் அப்புறம் கீழே 11ஆம் வசனத்தை வாசிப்போம் தமிழ்ல. வாங்கி கொண்டு வீட்டு எஜமானை நோக்கி, இங்கதான் இவங்க பேசுறதுதான ஒரு காரியம். பிந்தி வந்தவர்களுக்கு இவர்கள் 1 மணி நேரம் மாற்றம் வேலை செஞ்சாங்க. முழுவதும் பகல் கஷ்டத்தையும் பாருங்க வெயிலையும் இவங்க சொல்றாங்க. அந்த 1 மணி நேரம் வந்தவங்க சொல்றாங்களா இல்ல மத்தவங்க சொல்றாங்கன்னு பார்க்கணும்னா அந்த முன்ன வந்தவங்க தான் இந்த கதை சொல்லிக்கிறாங்க. என்னன்னு இந்த 1 மணி நேரத்துல 5 மணிக்கு வந்து 6 மணிக்குள்ள கூலி வாங்கினதுக்கும் என்ன இருக்குது, ஒரே ஒரு தேனரம் ஒரே ஒரு பணம் தான் அப்படின்னு அங்க சொல்லும் போது அப்போ அவர் என்னன்றாருன்னா கீழே வாசிங்க. அப்புறம் பாருங்க வெகில இருந்தோமே அவங்க பாதையை வெளிப்படுத்துறாங்க. இதுதானே பார்த்தோம்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் ஒரே மாதிரி கொடுத்து எங்களுக்கும் 1 மணி நேரம் வந்தவங்களுக்கும் ஒரே மாதிரி கொடுத்தா இது எப்படி கணக்கு சரியா போகுமா எஜமானை பார்த்து கேட்கறாங்க. அந்த எஜமான் சொல்றதான ஒரு காரியத்தை நம்ம இங்க கீழே பார்க்க முடியும். வாசிக்கலாம் 14 13 பாருங்க இவர்களை சமமாக்கினாராங்க. முறுமுறுத்தாங்க. எப்பவுமே சமமா ஆக்குறது யாருனால முடியும்? ஒரு எஜமானால தான் முடியும். அப்போ இவர் செய்து கரெக்டா தப்பானது நம்ம கணக்குப்படி பார்க்கும்போது இவர் இஷ்டம். இவர் எஜமானா இருக்கிறாரு, பணக்காரனா இருக்கிறாரு. அந்த பணத்தை யாருக்குனாலும் கொடுக்கறதுக்கு அவரால் முடியும். அவர் குணம் எப்படியாப்பட்டது வெளிப்படுது. அதே நேரத்துல அவர் குணங்கனால என்ன பண்றாருன்னா அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். நீ வெயில்ல வந்ததுக்காக நான் உனக்கு சொன்ன மாதிரி கொடுத்தனா இல்லையா, ஒரு பைசா ஒரு 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 என்னது ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கினேன். உங்ககிட்ட என்ன பண்ணேன், காலையில வந்த உனக்கு நான் ஒப்பந்தம் பண்ணி தான் நான் இட்டுன்னு வந்தேன் வேலைக்கு. அந்த திராட்சை தோட்டத்துக்கு என்ன இட்டுன்னு வந்தேன்னா எதுக்காக இட்டுன்னு வந்தேன்னா ஒரே ஒரு என்னது பணத்துக்காக. ஒரு பணம் என்ன இல்லைங்களா, ஒரு காசு. அப்போ உனக்கு தேவையானதை நான் கொடுத்துட்டேன், நீ என்ன பண்ணலாம் போயிடலாம் அப்படின்னு சொல்றாருங்கோ. தெலுங்குல பாருங்க அருமையா 13ஆம் வசனம் ஸ்நேகித்து பாருங்க தனிக்கொணிரி பாருங்க அவங்க முறுமுறுப்புறாங்க. முறுமுறுக்கிறதுக்கு உரிமைக்குதா ஒரு எஜமான் வந்து நல்ல வேலை செய்யறவங்களுக்கு நான் பொதுவாக நான் பார்க்குறேன். நல்ல வேலை செய்யறவங்களுக்கும் வேலை கொஞ்சமா செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. 1 மணி நேரம் வந்து கூட ஒரு அந்த வேலை காலையிலிருந்து இங்க செஞ்சா பாருங்க அந்த வேலை இங்க சமமா செய்யறதுக்கு கூட முடியும். ஆனா டைம் வித்தியாசம் பார்க்கும்போது இங்க வேலை செய்யறதுக்கும் இங்க வேலை செய்யும் ஒரு சிலர் வேலையில போகும்போது இல்லைங்களா. அப்போ ரூத்துடைய கதையை நம்ம பார்க்கும்போது காலையிலேருந்து என்ன பண்றாருன்னா அந்த மகா எல்லாம் பொறிக்கின்னு வரணும் இல்லைங்களா. கோதுமை எல்லாம் பொறிக்கின்னு வரும்போது அங்க இருக்கிறவங்க அங்க இருக்கிறதாங்க போவாசு தான் அங்க எஜமானா இருப்பாரு. பார்க்கும்போது அந்த போவாசம் என்ன சொல்றாருன்னா நீ வேற கொல்லிக்கு என்ன பண்ணாதா போய் பொறிக்காதமா, இங்கேயே இருந்து நீ என்ன பண்ண வேலை வாயில போயின்னு இருக்கிற கோதுமை என்ன பண்ண காலையிலேருந்து உனக்கு தண்ணி வேணும்னா அங்கேயே இருக்குது. எவ்வளவு பிரிமா இருந்தா இந்த காரியத்தை சொல்லுவாங்க இல்லைங்களா. ஒரு வேலைக்குன்னு போகும்போது ஒரு எஜமானுக்கு நம்ம தர வேண்டிய கணத்தை கொடுக்கும்போது நம்ம அவருக்கு பிரிமா இருந்தோம்னா உட்கார வச்சு கூட கூலி கொடுக்க முடியும்னது இது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கிறது. அதே நேரத்துல நாம் பரலோகத்தினுடைய எஜமான் இல்லைங்களா. பய ஏற்பாடுல இருந்து இது வரைக்கும் பார்த்தோம்னா யாருக்குன்னா பய ஏற்பாடுல யாருக்காவது தேவன் என்ன பண்ணலைங்க பிராமிஸ் பரலோகம் பண்ணிக்கிறாரா?
யாருக்கும் பண்ணல. இயேசு கிறிஸ்து வந்த பிறகு தான். யோவான் வரைக்கும் பார்க்கும்போது எங்கன்னா யோவான் சாணமே பரலோகத்துக்கு என்ன பண்ண முடியாதுங்க, போக முடியாது. ஏன்னா ஒரு பரலோக ராஜ்யத்தை பத்தி சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, யோவான்ல பார்க்கும்போது என்ன சொல்றாரு தெரியுங்க, விரியின் பாம்பு குட்டிகளே உங்களுக்கு யாரு வயசு காட்டினாங்க அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவு கண்டிஷனா பேசுறா தெரியுங்களா. நேற்று கூட நான் பார்க்கும்போது சுவிசேஷம் அறிவிக்கிறது ரொம்ப கஷ்டமானு பார்த்தோம்னா, அதுக்குதான் எங்க தேவன் தொடங்கினா அப்போ நம்ம விரதை கூட நடத்தினார் இல்லைங்களா. நம்ம பார்க்கும்போது பவுலும் சீலாவும் அதே நேரத்துல எங்க தொடங்கினாங்களோ அங்கேயே திரும்ப போய் ஆரம்பிக்கிறாங்க ஊழியம். அப்போ எங்க ஆத்மா இருக்குதுன்னு மேப்பனுக்கு நமக்கு தெரியணும். அதே நேரத்துல இயேசுக்கும் தெரியுது, ஒரு எஜமானனா இருக்கிற நம்ம பரலோக தேவனுக்கும் தெரியும். நம்ம எங்க போய் நம்ம சுவிசேஷம் சொல்ல முடியும்னா இருக்கிற தினங்க கிட்டே நம்ம சொல்ல வேண்டியதா இருக்குது. இருக்கிறீங்களே குணப்படு. அதனால தான் நீ குணப்படுத்த பிறகும் உன் சகோதரன் என்ன பண்ண சிறைப்படுத்துன்றாங்க தேவன். அப்போ நாம ஆயத்தமாகி தான் இன்னொருத்த ஆயத்தம். அப்போ நம்ம ஆயத்தம் இல்லாம இவ்வளவு பேர் ஆயத்தமா இருக்க கிறிஸ்துவன்றோம் நம்ம இல்லைங்களா. கிறிஸ்துக்குள்ள கிறிஸ்டின்னு நான் சொல்றோம். அதே நேரத்துல கிறிஸ்டினா இருக்கிறவங்க எல்லாரும் உண்மையா இருக்கிறாங்களான்னு பார்த்தோம்னா யாருமே. அப்ப பார்க்கும்போது வேதத்தை நம்ம ஃபாலோ பண்றதா இருக்கணும். வேதத்தின்படி நம்ம நடக்கிறவங்களா இருந்தாதான் அந்த அதுக்கு நான் என் பிரமாணத்தை உங்க உள்ளத்துல வச்சு என்ன பண்றேன், அதே உங்க வாயிலிருந்து என்ன பண்ணக்கூடாதான் தெரியாத இருக்க கடவுள் என்று நம்ம பார்க்கணும். அப்போ அந்த வார்த்தை என்றது உள்ளத்தின் நிறைவு என்ன பண்ணும், வாயை பேசும். அப்போ உள்ளத்துல என்ன நினைக்கிறோமோ அப்போ அதுக்குதான் நம்ம ஜபத்துல கூட நம்ம கேட்க சொல்றாங்க, நீங்கள் எது கேட்டுக்கொள்ளுங்களோ அதை நீங்க பெற்றுக்கொள்ள வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க அவர் இடத்துல நம்ம விசுவாசமா இருக்கணும். அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. இந்த காலையிலிருந்து வந்த வேலைக்காரங்க என்ன பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கிடைக்குமேன்னு எதிர்பார்த்தாங்க இல்லைங்களா. யாருமே எதிர்பார்க்கலாம், தப்பு இல்லை. ஆனா எல்லாருக்கும் சமமா கொடுக்க வேண்டியதுன்னு அந்த எஜமான் என்ன பண்ணிருக்கிறாரு, 5 மணிக்கு தான் இருக்கிறாங்களே அவங்களுக்கும் வேலை கொடுக்கணும்னு நினைச்சவரு என்ன பண்றாருன்னா வேலை கொடுக்குறாரு. வேலை கொடுக்கறது மட்டும் இல்ல, அவங்களுக்கு கூலி கூட என்ன பண்றாருங்க ஒரே சமமா கொடுக்குறாரு. அப்போ இந்த உலகத்தின் படி நம்ம பார்க்கும்போது எல்லாருமே ஆகட்டும் அழிக்கப்பட்டுங்க அநேகர், ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டுங்க ஒரு சிலர். நம்ம தெரிஞ்சுக்கணும் தேவன், அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. உன்னை என்ன தெரிஞ்சுக்கணும் தாயின் கருவிலை, அதுதான் நம்ம என்னது யோசுவால நம்ம பார்க்கும்போது 1:8 வாசிக்கும் போது உன் தாயின் கருவிலே நான் முன்குறித்தேன், உங்களை முன்குறித்ததுனால தான் என்ன பண்ணிருக்கிறாரு, கிறிஸ்துக்குள்ள உங்களை நான் முன்ன நான் தெரிஞ்சுக்கினேன் அப்படின்றாரு. நம்ம கிறிஸ்துக்குள்ள கிறிஸ்து எப்படி அவரு எப்படி சுஷ்டி பண்ணாருங்களோ அதுக்கு முன்னவே நம்ம என்ன பண்ணிக்கிறாரு, நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கினேன். பலான யுகத்துல இவங்க வருவாங்க, இவங்க இருப்பாங்க, இவங்க இப்படி இருப்பாங்கன்னு நீ நான் இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்றது அவருடைய திட்டம். அதுதான் முன்குறித்தீங்களே தான் தேவன். அதை நம்ம ரோமர்ல கூட நம்ம வாசிக்க யாரை முன்குறித்தாரோ அவங்களை என்ன பண்ணிருக்கிறாரு, அழைத்து இருக்கிறாரு. அழைத்துங்களை என்ன பண்றாங்க, நீதிமான ஆக்கியிருக்காரு. நீதிமான ஆக்கியிருக்க மகிமைப்படுத்தியே இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுது. அப்போ யாருமே அவர் என்ன பண்றாருன்னா எல்லாருமே சமமா பார்க்கக்கூடியதான ஒரு இதுதான் அவர் பொறாமை இல்லாத தேவன் இல்லைங்களா. நமக்கு எல்லாம் பார்த்தோம்னா எதனா நம்ம கொஞ்சம் சின்ன விஷயத்துக்கே நம்ம பொறாமப்படுறோம் இல்லைங்களா. போடுறோம் இல்லை கட்டி இதை ஏதோ ஒன்று பேசிடுறோம் இல்லைங்களா. உன் சகோதரனை மூடன் என்று கூட சொல்லக்கூடாதுன்னு வேதம் நமக்கு அருமையா போகுது. ஆனா ஒரு சில நேரத்துல நம்ம பல பேர் அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்கன்னா அவர் அவ்வளவுதான்ப்பா அப்படின்னு சொல்லிடுறோம். அந்த வார்த்தை கூட தேவனத்தில் நம்ம கணக்கு சொல்ல வேண்டியது. உண்மையாவே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது அதுக்குதான் காந்தி நல்ல ஒரு வார்த்தை சொல்வார், கிறிஸ்து என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா அவர் பின்பற்ற அந்த ஜனமோ எனக்கு என்ன பண்ணுவாங்க எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி. கிறிஸ்துவனுடைய அடிச்சோடைகள் ரொம்ப நல்லா இருக்குது, ஆனா அதை பின்பற்றுறதான ஜனத்தை பார்த்தா எனக்கு அருவருப்பா இருக்குது. அப்போ நாம் அருவருக்கிறீங்களா இருக்கக்கூடாது. நாம் எந்த நேரத்தில் உங்க வார்த்தை எப்படி இருக்கணும்னா உப்பு போட்டது போல இருக்கணுமா, டேஸ்ட் எதுவுமே ஆகட்டும். ரொம்ப அதிகமா போயிடுச்சுன்னா அவங்க கசக்கம் சாப்பிட முடியாது, அது குப்பையில எடுத்துன்னு போய் தான் போட முடியும் இல்லைங்களா. அதே நேரத்துல உன் வார்த்தைகளை எல்லாவற்றும் கவனித்து நீ பேசும்போது எப்படி கவனிக்க முடியும்னா எதுவுமே ஆகட்டும் நம்ம வேதத்துப்படி தான் நம்ம கவனித்து பேசணும். இந்த எஜமானை பார்க்கும்போது உனக்கு கொடுத்த கூலியை நீ உனக்கு நான் உன்னு கூட ஒப்பந்தம் பண்ணேன், அந்த ஒப்பந்தம் பண்ணபடி உனக்கு கொடுத்துட்டா நீ எதுவுமே பேசாத. நான் நல்லவனா இருக்கும்போது உனக்கு என்னத்துக்குப்பா போறாமே, உனக்கு என்னத்துக்குப்பா இப்படியாப்பட்ட வன்கண்ணன் என்று தமிழ்ல சொல்லுது. தெலுங்குல என்ன சொல்றாருன்னா பாருங்க அருமையை சொல்லுது. ஒரு வாசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. அதுல 15 வாசிங்க. నీకు ఇష్టం వచ్చినట్టుగా
நான் సొంత సొమ్మును చేయుట న్యాయమా? న్యాయమే కదా. వారు నా నల్లవనా இருக்க నేను మంచివాడినై ఉండగా నీకు பாருங்க, நீக்கு கடுப்பு மண்டகா வந்தா உனக்கு என்னத்துக்கா போறாமையா இருக்குது, உனக்கு என்னது வயிற்றுச்சல். இன்னும் சொல்லுமா, நான் பார்த்தமா காலையில இருந்து போனோம்பா, ஏதோ ஒன்று போனோம் பண்ணலாம், ஆனா பார்த்தா கடைசியில வந்தா வாட்சின்னு வந்துட்டானேப்பா அப்படின்றாங்க இல்லைங்களா? அப்போ பார்க்கும்போது எதுவுமே நம்ம கையில இல்லை. தேவன் என்ன பண்றாரு, தன்னன் காலத்துல இப்போ 3 மாசம்ன்றங்க உனக்கு. இப்போ இதுக்கு முன்ன ஒரு நேற்று தினத்துல 3 தினத்துல போகும்போது ரோபாவே வேலை செய்ய தெரியுங்களா உங்களுக்கு? நம்ம பார்க்கும்போது எல்லாம் பயிர் என்ன பண்ணுங்க, கப்ப கப்ப கப்பா நம்ம அறுத்து கட்டி மேலே ஏற்றின்னு போய் ஏற்றுறது ஒடிக்கிறது பண்ணது எல்லாமே வந்துட்டுக்குதுங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குதுங்க. அப்போ அது நம்மளுடைய 100 மடங்கு எக்ஸ்ட்ரா வேலை செய்யறதா இருக்குது. அதுக்காக நம்ம மாதிரி சிந்திச்சிட முடியுமா? முடியாது. அதுக்கு அந்த பவர் இல்லைங்க. நாம படிச்சு இருக்கிற படிப்புல மனுஷனை தான் தேவன் என்ன பண்ணிருக்காரு, அருமையா தம் சாயலா தம் மனுஷன் தான் என்ன பண்ண முடியும், நான் சிரிக்க முடியும். மிருகத்தை எங்கன்னா சிரிக்க முடியுமா? மிருகம் எங்கன்னா சிரிக்குமா? சிரிக்கிறதுக்கு சந்தோஷம், சமாதானம், நீதி, பொறுமை இது எல்லாம் எங்கிருந்து வருதுன்னா மனுஷனுக்குள்ள இருந்து தான் வரும். ஏன்னா மனுஷனை சிந்திக்க வைக்கிறதுக்காக தான் தேவன் இப்ப தம் சாயலா படிச்சிருக்கிறார். அதே நேரத்தில் சிந்திக்கிறது மட்டும் இல்லை, செயல்படக்கூடியவர். அவனுக்கு ஆப்ரேட் பண்ணதான் அதுக்கு அது நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டோம்னா இவ்வளோ மணி நேரத்துக்கு சார்ஜ் போட்டுட்டோம்னா என்ன பண்ணோம், செல்லு கூட அவ்வளோதான். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் 4 நாளைக்கு சார்ஜ் வச்சிட்டிங்கன்னா 5ஆவது நாள் வைக்கலன்னா என்ன ஆகுங்க, டெம்மை ஓரத்தில் தான் வச்சிடணும், வேற எதுவும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் நம்மள அப்படி இல்லைங்க. நம்ம படித்த படிப்பு எவ்வளோ நரம்பு, எவ்வளோ பெருசு தெரியுங்க, எவ்வளோ நரம்பு இருக்குது, எவ்வளோ எலும்பு இருக்குது, எவ்வளோ தசைகள் இருக்குது. கண்ணு இன்னைக்கு தினத்துல நான் ஒரு சின்ன சம்பவம் நான் பார்த்தேன். கண்ணு இருக்கிற இடத்துல தானே இருக்குங்க. கண்ணு எடுத்து காலை கிட்ட வச்சா இப்படி நல்லா இருக்கும். அது சொல்றாருங்க ஒரு அதிகாரி என்ன சொல்றாருன்னா, மேலே ஏதின்னு வராப்பா கீழே ஏதின்னு வந்துன்னு சொல்றேப்பா அப்படின்னு அமைச்சிக்கிறாரு ஒரு வாட்டி. எதுக்காக நான் இது சொல்றேன்னா, எங்க இருக்கணும்னு தேவனுக்கு தெரிஞ்சுக்கிறதுங்க. மூளை எங்க வைக்கணும்னு தெரிஞ்சு, கண்ணு இருக்கணும், தலைமுடி எங்க இருக்கணும், காது எங்க இருக்கணும், வாய் எங்க இருக்கணும், கை விரல நீங்க பாருங்க. இந்த கையில் விரல இந்த ரேகையெல்லாம் எவ்வளவு அருமையா படிச்சிருக்கிறாரு. 5 விரல இந்த சின்ன ரேகம், பெரிய ரேகம் இதெல்லாம் பார்த்தோம்னா இதே கூட ஒரு தொழிலை வச்சு வாயிரம் கொடுக்கிறாங்க இல்லைங்களா? இதை பார்த்து உன் கையை கொடுப்பாங்க, உன் சரித்திரம் சொல்றான். அவனுக்கே அவன் சரித்திரம் தெரியாதாங்க நின்னுங்கிறான், அவனுக்கு புரியல. ஆனால் கூட என்ன பண்றாங்கன்னா இதெல்லாம் வேலை தான். எல்லாரும் போசிக்கிறாங்க நம்ம தெய்வம். ஆனா அந்தந்த காலத்துல விட்டு விடுகிறார், ஒப்பு கொடுத்தாராம். நம்ம ரோமர்ல வாசிக்கும் போது அவங்களை என்ன பண்ணாங்கன்னா அசுத்தமா இருக்கிறவங்க. அதுதான் ஒரு நீதிமொழிகள் நம்ம வெளிப்பத்துல வாசிக்கலாம் பாருங்க. 22 பாருங்க. ஒரு சிலர் தேவன் எப்படி 22:19 பாருங்க, யார் யாரை எப்படி அழைக்கிறாருன்றதுக்கு ஒரு வார்த்தை 22 கடைசியில எவர்களை அவரு பாருங்க பரிசுத்தமாக்கினார். கடைசியில பன்னெண்டாம் வசனம் வாசிங்க. வெளிப்பத்திரமா என்ன படிக்கிற நீ? 22:12 வாசிங்க. எத்தனை சிஸ்டர்? 12 வாசிங்க. ఇదిగో నేను త్వరగా వచ్చుచున్నాను వాని 11 వాసిమా. அது இருக்குது பாருங்க. காலமும் சமீபமாய் ఉన్నది, காலము సమీపమై ఉన్నది. பாருங்க, அநியாயம் செய்யறவன் அநியாயம் செய்யட்டும், இன்னும் கூட அநியாயம் பண்ணட்டும் చేయమని అపవిత్రుడుగా ఉండుటేమో నీతిమంతుడు పరిశుద్ధుడు ఇంకను పరిశుద్ధంగా ఉండునిమ్మని. ఇదిగో నేను త్వరగా వచ్చుచున్నాను, వాని క్రియ చొప్పున వానికి ఇచ్చి ప్రతిఫలము
నా సిద్ధపరిచిన జీతము నా యొద్ద ఉన్నది. தமிழ் வாசிங்க. போதும் இருங்க சிஸ்டர். பாருங்க, அநியாயம் செய்கிறவன் இன்னும் கொஞ்சம் அநியாயம் செய்யட்டும். பாருங்க, அசுத்தமாக்கிறவன் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் நீதியா. இந்த 3 குரூப்பை நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா? பாருங்க, இன்னொரு விஷயத்தை கூட நம்ம பார்க்கணும். 4 காரியங்களை இங்க நம்ம பார்க்க முடியும். அநியாயம் உள்ள அநியாயம் இருக்கட்டும், பரிசுத்தமாக்கிறவன் பரிசுத்தமாகட்டும், நீதியா இருக்கிறவன் நீதியா இருக்கட்டும், அசுத்தம் உள்ளவன் அசுத்தமா இருக்கட்டும். ஆனா அவன் கிரிய தக்க பலன் என்னோட கூடயே சொல்லுகிறதான காரியத்தை நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த வேலைக்காரங்களை 4 குரூப்பா பார்த்தோம்னா, இந்த வேலைக்காரங்களை பார்க்கும்போது வன்கண்ணனா இருக்கிறாங்க, அதே நேரத்தில் போராங்க உள்ளவங்களா இருக்கிறாங்க. ஆனா எஜமான் மட்டும் என்ன பண்றாருன்னா ஒரே ஒரு கணக்குல வச்சிருக்காரு, எல்லாருக்கும் சமமா கொடுக்கும். அப்போ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட நம்ம பார்க்கும்போது நம் தேவனாக பிதாவாக தேவன் கூட என்ன பண்றாருன்னா எல்லாருக்கும் என்ன பண்றாங்க, வேலை ஆட்களோ என்ன இருக்கிறாங்க அதிகமா கம்மியாங்களா? நம்ம வேதத்தின்படி பார்த்தோம்னா தேவனுக்கு வேலை செய்யறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? ரொம்ப கம்மி இல்லைங்களா? அப்போ வேலை ஆட்களோ மிகுந்து கம்மியா இருக்கிறாங்க. ஆனா அவருடைய பணி அறுவடையோ என்ன இருக்குதுங்க, அதிகமா இருக்குது. அறுவடை செய்யறதுக்கு ரொம்ப இருக்குதுங்க. அப்போ அந்த அறுவடைக்காக என்ன பண்றாருன்னா 6 மணிக்கு வேலை வந்தவங்களுக்கும் சமமா கூலி கொடுக்குறாரு. அப்ப அந்த சமமான நிலைமை உனக்கு எனக்கும் வச்சிருக்கிறார். நீங்க நான் பார்த்தோம்னா முடிவில் இருக்கிறோம், நீ நானும் முடிவியான ஒரு என்ன பண்ணணும்னா அந்த எண்டிங் ஸ்டேஜ் சொல்றாங்க இல்லைங்களா? நம்ம பார்க்கும்போது அப்போ முடிவா அப்படின்னு பார்க்கும்போது இது முடிவு இல்லை, ஆனா தேவனுடைய சுவிசேஷம் சொல்லத்துக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம். அப்போ இல்லாத இடத்துல நம்ம எப்படி சொல்ல முடியும்னா தேவனுடைய வார்த்தையை நம்ம போன வார்த்தையில் கூட ஒருத்தர் என்னை பார்த்து கேட்டாங்க, சுவிசேஷம் எப்படிப்பா சொல்ல முடியும்? அப்போ சொல்றது ரொம்ப கஷ்டம். ஒரு சிஸ்டர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, நான் போய் சத்தியம்னு சொல்லும் போது தான் நீங்க எதுனா இயேசு பத்தி சொன்னீங்கன்னா உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் பிடிச்சி உள்ள கொடுத்துறேன்றாங்க. அப்போ எப்படிங்க இது சொல்ல முடியும்? நம்ம போய் காட்டிக்க முடியுமா அப்படின்றாங்க ஒரு ஊழியக்காரர். அப்போ எப்படிதான் தேவனுடைய வேலை செய்யணும்? எதுக்கோ எல்லாம் வளர்ந்து கலை என்ன பண்ணிருக்குது, அதிகமா வளர்ந்துட்டு இருக்குது. அந்த கலை புழுங்க. நீங்க பயிர் 10 ஒரு வேலைக்காரன் கேட்பாங்க, நாங்க போய் அந்த வேலையில இருக்கிறோம், அங்க அந்த கலையை பிடிங்கிட்டோமா அப்படின்னு கேட்பாங்க. அவர் கேட்கும்போது அவர் என்ன பண்ணுங்க, களை பிடுங்குற போது நீங்க என்ன பண்ணுவீங்க, பயிரை கூட சேர்த்து பிடிங்கிட்டு பாருங்க அப்படின்ட்டு ரெண்டும் ஒரு சமமா வளர்த்து அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த களைன்றது நம்ம பார்த்தோம்னா பயிரும் களைய ரெண்டும் அதிகமா எது வருங்க, களை தான் அதிகமா வந்து. களை அதிகமா எதுக்காக வருதுன்னா அந்த களைக்கு களைத்தன்மை என்ன நான் பார்த்தோம்னா அதிகமா வளர்த்துக்கு எண்ணுமே போட முடியாதுங்க. ஆனா விதை அதிகமா போட்டுருக்கோம். ஆனா விதை விட களை என்ன பண்ணுங்க அதிகமா வருது. அதுதான் சத்ருவானவன் உங்களை நித்திரையில் என்ன பண்றான், அந்த விதையானது என்ன பண்றான் எடுத்து நம்ம என்ன பண்ணா 8ஆம் அதிகாரத்துல பார்க்க முடியும். மார்க்கு மத்திய 13ஆம் அதிகாரத்துல 13ஆம் அதிகாரத்துல 1லிருந்து நீங்க 1 வீட்டுல நீங்க படிச்சு பாருங்க. 13ஆம் அதிகாரம் மார்க்கு 8ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா விதைக்கிறவ என்ன பண்றான் பொறுப்புறாங்க. அந்த விதைக்கிறது யாருன்னா அந்த விதைக்கிறது தேவ குமாரன். அப்போ குமாரன் விதையை என்ன பண்ற, விதைன்றது எதுக்கு சமம் இருக்கிறாருன்னா தேவனுடைய வசனத்துக்கு. அப்போ அந்த வசனம்ன்றது நம்ம விதைக்கும் போது ஒரு சிலது என்ன பண்ணுங்க வயல வெய்யுது. 2வது என்ன பண்ணுங்க எங்க வெய்யுதுங்க, முள்ள போதல் வெய்தா இல்லைங்க. நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் கல்லு வயல் வெய்யுது. 2வது ஒன்றை வாசிச்சிடலாம் பாருங்க 13ஆம் அதிகாரத்துல. இல்லாட்டி மார்க் 8ஆம் அதிகாரம்னா 4. எத்தனை அவசரம் சொல்லுங்க சிஸ்டர்? மத்தேயு 13:4. வாசி. வித்தனமும் தெரியுங்க தமிழ்ல வாசிங்க. பாருங்க, విత్తనములు కొన్ని విత్తుచుండగా பாருங்க ஃபர்ஸ்ட் தோவ பக்கன அதான் வயல்ல. 2வது తిని మేరినో రాతి నేతిలో పడింది. మళ్ళా పారుంగ వెంటనే లోతు ఉన్న మట్టి దూరన పడిన వెంటనే
అదేం చేసింది, వెంటనే పెరిగిందంట. సూర్యుడు ఉదయించగానే வேறு లేనందున அது ఎండిపోయిన வேறு இல்லாதனால என்ன ஆகுது, ஒரு சில விதைங்க 4 விதமான இதை பத்தி அங்க கூட சொல்லப்படுது. அதே ముళ్ళు పొదల్లో పడిను, ముళ్ళు పొదలు ఎదిగి తనకు వాటికి అంచు వేసిందంట. అప్పుడు ముళ్ళు పొదలனால என்ன பண்ணனா, அது வளராம என்ன பண்ணுச்சு, அது ஒடுக்கி போட்டது, அமைத்து போட்டது. தமிழ்ல நல்லா அருமையா சொல்ல பாருங்க. அது வாசிக்கலாம். வாசிச்சலாம் 13:7 வாசிமா. இன்னொன்னு எடுக்கலையா நீ? மத்தேயு சொன்னேனே, மத்தேயு 13 அதிகாரம், அதே நேரத்தில் மார்க் 8 அதிகாரம். அந்த 2 4 மார்க் 4. ஓகே பாருங்க, வாசிக்கலாம். 7ஆம் வசனம் மட்டும் வாசிக்கலாம். பாருங்க, சில விதை முள்ளுள்ள இடங்களில் வீழ்ந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. திரும்ப சில விதையோ பாருங்க நல்ல நிலத்தில் வீழ்ந்தது, சிலது 100 ஆகவும், சிலது 60 ஆகவும், பாருங்க சிலது 30 ஆகவும் பலன் கொடுத்தது. அப்போ பலன்ன்றது நம்ம அதிகமா அது காத்து இருக்கணும். பலன் உடனே வருமா? அப்போ இன்னைக்கு செடி நட்டுறோம் நினைச்சுக்கோ, நாளைக்குள்ள நம்ம பார்க்க முடியுமா? நோண்டி பார்த்தானா அவங்க விதை தான் வரும், ஆனா செடி என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அதனால விசுவாசம் என்றது கூட நம்ம என்ன பண்ணணும்னா, அதிகமா நம்ம சொல்ல நமக்கு வேதத்துல நம்ம பார்க்கும்போது கேள்வினால விசுவாசம் வருது. அப்போ நம்ம கேள்வி என்றது நம்ம ரொம்ப முக்கியமா இருக்குது. நம்ம எது சொன்னாலும் கூட தேவனுடைய வார்த்தையை வச்சு நம்ம சொல்லும் போது ஒரு மனுஷனுக்குள்ள என்ன பண்ணுங்க, அந்த விதையானது விதைக்கிறோம். நம்ம விதைச்சிட்டு பலன் பெறணும்னா கொஞ்ச நாள் ஆகும், அதுக்கு வெயிட் பண்ணணும். ஆனா பலன் கொடுக்காத மட்டும் அது பூமியில இருந்து என்ன பண்ணாதுங்க, தேவனத்துல அது திரும்பி போகாதன்ற வேதத்துல நம்ம வாசிக்க முடியும் இல்லைங்களா? அப்போ பலன் கொடுக்கறது யாருங்க? தேவன் தான் பண்றாரு. வேலை செய்யறது யாருங்க? தேவன் தான். அப்போ நீர் பாய்ச்சலாம், தண்ணி பாய்ச்சலாம், அதே நேரத்தில் எது பண்ணானாலும் மனுஷன் எதுவுமே செய்யறான். காலையில எழுந்துக்கிட்டு போய் என்ன பண்றான், டெய்லி என்ன பண்றான்னா போய் நெல் போய் விதைச்சிட்டு வந்து டெய்லி தண்ணி கட்டிட்டு வரான். தண்ணி கட்டி வந்தமே இத்தனை நாளைக்குன்னு ஒரு இது இருக்கும் இல்லைங்களா? பயிர் கொஞ்சம் எல்லாமே ஒரே இடத்துல தான் விதைப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதை போய் தனித்தனியா நட்டு அதை பயிர் ஆக்கி மறுபடியும் தண்ணி பாய்ச்சி அது பெரிய விளைச்சல் 3 மாசம் வரைக்கும் என்ன பண்ணோம், திரும்ப தான் போய் நம்ம அதை அறுத்துன்னு வந்து அதுக்குள்ள ஒரு காலம் இருக்கு. அது மாதிரி நீ நானும் கூட இந்த வேலைக்காரன் 5 மணிக்கு வந்தான் பாருங்க, அதே ஒரு சமமான கூலி. நீ நானும் கூட இப்ப இருக்கிற காலத்துக்கு தேவன் யாருமே பார்த்து பட்சி பார்க்கிற தேவன் அல்ல, அவர் அநியாயமான தேவன் அல்ல. அதுதான் ரொம்ப நம்ம சொல்றோம். இந்த வேலைக்காரனுடைய எஜமான் எவ்வளவு நல்லவரா இருந்தாரோ அதே காட்டிலும் பல மடங்கு நம் எஜமானாக தேவாதி தேவன் ரொம்ப நல்லவரா இருக்கிறார். அந்த நல்ல தேவனுக்கு நீயும் நானும் பணிவிடைக்காரங்களா இருக்கிறோம். எந்த விதத்திலையும் நம்ம சுவிசேஷம் சொல்ல சோர்ந்து போகிற. அதுதான் நம்ம மத்தியில பார்க்கும்போது நீங்க ரோமர்லயே நம்ம பார்க்க முடியும். உங்க பலவீனத்துல அவர் உங்களுக்கு உதவி செய்யற பரிசுத்த அவர் என்ன பண்றாருன்னா, அவர் உங்களுக்காக மன்றாடுகிறார், ஜெபம் பண்றாராம். பாருங்க, நீங்க சோர்ந்து போற நேரம் அவர் வசனத்தை வாசிக்கலாம். 8:27-28 வாசிங்க. பாருங்க, நம்ம 27 மட்டும் வாசிங்க, ஒரே வாசிக்க மாட்டோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 27 பாருங்க. பெருமூச்சுகளோடு எப்படி நம்ம பலவீனத்துல அவரு நமக்காக பிரேயர் பண்றாரு. அந்த அதிகாரத்தை கூட நீங்க வீட்டுல ஒண்ணு படிச்சு మరియు హృదయములను పరిశోధించిన వాడు ఆత్మ యొక్క మనసు ఏదో ఎరుగునని ఎలాగా ఆయన దేవుని చిత్త ప్రకారము పరిశుద్ధుల కొరకు విజ్ఞాపూర్వముగా చేయుచున్నాను. தமிழ் வாசிப்போம். ஆவியானவர் பாருங்க, தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக
பாருங்க யாருக்காக பாருங்க, நம்ம எல்லாம் பரிசுத்தவான்களை அழிச்சாங்க. நம்ம ரோமர்ல அதுல நம்ம 30ஆம் வசனத்தை நம்ம பார்க்கிறோம். யாரை அழிச்சாரு, அவங்கள என்ன பண்ணிருக்காரு. அதே நேரத்தில் வெளிப்பத்திலும் நம்ம வாசிப்போம். ஒரு சிலரை பரிசுத்துக்காக, ஒரு சிலர் நீதிமானுக்காக, அதே அசுத்துக்களும் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் அங்க கிரித்தக்க பலன் என்ன பண்ண போறாரு, தேவன் வரும்போது அவரு கொடுப்பாருங்க. ஆனா அதுக்கு முன்னே நம்மள முந்திக்கு என்ன பண்றோம், அவங்க பரிசுத்தம் இல்லைங்க, அவங்க நியாயம் இல்லைங்க, அவங்க உண்மை இல்லைங்க அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய வேலை இல்லை இல்லைங்களா. யாருக்குமே அவங்க கணக்கு கரெக்டா கொடுக்கறது யாருங்க, தேவன் கையில இருங்க. அதே நேரத்துல இதே அதிகாரத்துல நம்ம மார்க்ல லூக்கால நம்ம சுவிசேஷ புத்தகத்துல பார்க்கும்போது அவங்க கேட்கறாங்க, நம்ம 20ஆம் அதிகாரத்துல தான் மத்தியில நினைக்கிறோம், யோவான்ல நினைக்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது என் பிள்ளைங்க 2 பேர் இருக்கிறாங்கப்பா, என்ன என் பிள்ளைங்கள நீங்க அந்த ராஜ்யத்தில் வரும்போது ஒவ்வொரு பையனை என்ன பண்ணுங்க இடது பக்கத்திலும், இன்னொரு பையனை என்ன பண்ணுங்க வலது பக்கத்தில் வச்சுக்கோங்க. நான் குடிக்கிற பானத்துல நீயும் பண்ணுவாங்க, நான் பண்ணுவேன், ரெடி ஓகேன்றாங்க. அதே நேரத்துல அப்புறம் உங்க ராஜ்யம் வரும்போது அந்த ராஜ்யத்துல என் பிள்ளைங்க 2 பேருமே வச்சுக்கணுமா. எப்படி இது பாருங்க, அந்த அம்மா கேட்கறாங்க, ஒரு தாய் கேட்கறாங்க. அப்ப கேட்கும்போது அவர் சொல்றாரு ஒரே ஒரு வார்த்தை, என்ன சொல்றாருன்னா, என் கையில அது இன்னும் என்ன பண்ணலையா, கொடுக்கப்படல. அந்த ராஜ்யத்துல யாரு வரணும்னு யார் கையில இருக்குதுங்க, பிதாவின் கையில் தான் கேட்பாங்க. அப்போ நீயும் நானும் அவருக்கு சித்தமானது செய்து அவருக்காக உண்மையா நம்ம ஓடி 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 நம்ம கடைசி வரைக்கும், அந்த பவுல் சொல்றா பாருங்க, நான் என்னுடைய ஓட்டத்தை நான் என்ன பண்ணேன், ஓடினேன், என் பந்தயத்தை என்ன பண்ணுங்க காத்து கொண்டேன். நான் இப்போ என்ன பண்ண போறேன், அவர் ராஜ்யத்துக்காக எனக்கு மட்டும் பந்தயத்துல அந்த பிரைஸ் இருக்குது, அந்த பிரைஸ் எனக்கு மட்டும் இல்லையோ, என்னோடு கூட நீங்க எல்லாம் கூட இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சோடியில நீங்க பின்பற்றினா உங்களுக்கு கூட அதை வச்சிருக்கிறாரு, கொடுக்க போறாருங்க அப்படின்னு நமக்கு சொல்றாரு. ஈகோ இந்த வேலைக்காரங்களை பார்க்கும்போது கடைசி வரைக்கும் இருந்த 1 மணி நேரம் வந்தவன கூட ஒரே சமமான பணத்தை வாங்கிக்கினாங்க. நீ நானும் கூட அந்த ஒரு பணம்னா அந்த தேவனுடைய ராஜ்யம் தான். அந்த ராஜ்யத்துக்காக நீ என்ன பண்ண போற, நான் என்ன பண்ண போறேன். எந்த வேலை செய்தாலும் மனுஷனுக்கு என்று செய்யாம தேவனுக்கு என்று நம்ம செய்யும் போது தேவன் என்ன பண்ண போற, மேலும் மேலும் நம்ம உயர்த்துவாரு. அதே நேரத்தில் நீ செய்யற பிரயாசத்துல அந்த பிரயாசத்தை உன்னோடு கூட இருந்து அவரும் பிரயாசப்படுறாங்க. அதுக்கு தான் நம்ம இப்போ வாசிச்சோம். நீங்க ஜபம் பண்ண முடியாதுன்னா ஆவியானவர் என்ன பண்ணாராம், பெருமூச்சுகளோடு உன்னோடு கூட இருந்து உனக்காக அவர் விண்ணப்பிப்பாரு. எங்க விண்ணப்பம் பண்றாருன்னா பிதாவின் வலது பாசத்திலிருந்து உனக்காக எனக்காக. அதனால தான் கிறிஸ்துக்குள்ள நீங்க இருக்கிற நீங்கள் கீழானது மறந்து மேலானதை தேடுங்க அப்படின்னு நம்ம கொலேசல்ல நம்ம பார்க்கணும் 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்துல. அப்ப பார்க்கும்போது எல்லாமே தேவனுக்குள்ளதான் நம்ம வாழணும், தேவனை சார்ந்துதான் நம்ம இருக்கணும். எது செய்தாலும் அது கிறிஸ்துக்காக நம்ம செய்யறதுக்கு. இந்த வேலைக்காரங்க போல நம்ம கூட ஒரு சில நேரத்தை கணக்கு பார்க்கலாம், நம்ம முன்ன வேலை செஞ்சோம் பின்னால வச்சுட்டோம், ஆனா பலன் மற்றும் எல்லாருக்கும் சமமா கொடுப்பாரு. அவர் ஒரு நாள் ஒரு போதும் அநியாயம் உள்ள தேவன் அல்ல. ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய காலத்துல நம்ம வேலை அதிகமா செஞ்சதுனால அதிகமா கொடுப்பாரு, இல்ல கம்மியா செய்யறதுனால கம்மியா கொடுப்பாருன்ற இந்த ஒரு ஊமையை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வாழ்க்கையை தேவனத்துல கொடுக்கலாம். நான் இன்னும் வேலை எனக்கு இன்னும் 1/2 மணி நேரம் வேலை இருக்குதா, அந்த 1/2 மணி நேரத்தில் கூட நான் உண்மையா உண்மைக்காக செய்வோம் அப்படின்றது நம்மளே நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். அங்க 1 மணி நேரம் சொல்லி போயிருக்கோம், உனக்கு எனக்கு இந்த ஒரு நாள் தானா, இல்லை இன்னொரு நாள் கொடுப்பாரோ தெரியாது. ஆனா இருக்கிற ஒரு நாள் ஆனாலும் அவருக்காக என்ன பண்ணலாம், நம்ம ஆயத்தப்படுத்தி இன்னொருத்தரை ஆயத்த பண்ணி அவர் ராஜ்யத்துக்காக நம்ம ஓடலாம். அந்த ராஜ்யத்தினுடைய முடிவு இந்த பூமியில நம்ம என்ன பார்த்துதான் நம்ம பார்க்க முடியும். ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் எதிர்ப்பு பார்த்து ஒன்றும் இல்லை. இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமா சமாதானம் நித்தியமான வாழ்க்கை வாழத்துக்கு தேவனே நமக்கு எல்லாருக்கும் உதவி செய்வார் என்று சொல்லி இந்த வார்த்தையை கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்றேன். இதுல ஒரு சிலர் கேள்வியா இருக்கலாம், ஆனா நீங்க தனி பொறுத்த மாதிரில கேளுங்க, உங்களுக்கு பதில் சொல்ல வேதத்திலிருந்து நம்ம கற்றுக்கலாம். தேவன் மைக்கு